வணக்கம். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, கேளுங்க. உங்களை நான் எந்த விதத்திலும் ஏற்க தயாராக இல்லை. உங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கட்டும், நீங்க இந்த நாட்டில் விதைக்கக்கூடிய விஷ விதைகளாக இருக்கட்டும், அவை வேறறுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இந்த நாடு என்று வரும்பொழுது இந்த நாட்டின் இறையாண்மையை நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் குறைந்தபட்சம் 25 முறை இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறார். I don't want to believe him. I want to believe you. கேட்டிங்களா? உங்களுக்கு உலக அரசியல் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு 5 வருஷமாக அந்த ஃபோட்டோ இருக்குது. அதுக்கான விளக்கம் வந்து நான் நிறைய ஏஐ வெப்சைட்டில் போட்டு தேடி பார்த்துட்டேன், நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், கூகுளில் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது கொடுத்த தகவல் என்னென்னா, இந்த ஃபோட்டோவுக்கு இந்திய காங்கிரஸும் சீன கம்யூனிஸ்ட்டும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தகவலை வந்து பரிமாறுறதுக்காண்டி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதாக எனக்கு வந்து தகவல் கிடச்சிச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் சீனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுக்கும் அப்படி என்ன தகவல் பரிமாற்றம்? இல்லை இந்தியாவில் டிஆர்டிஓ இந்த மாதிரிலாம் நிறையா கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதுலேருந்து தகவலை எடுத்து கொண்டு போய் பரிமாறுறீங்களா? இல்லை அங்கேருந்து எதுவும் ஃபண்டு எதுவும் காங்கிரஸுக்கு வருதான்னு தெரியல, சீனாவிலேருந்து காங்கிரஸுக்கு ஃபண்டு எதுவும் வருதான்னு தெரியல. மேடம் வந்து இதை வாங்கி கொடுத்தாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏன் 25 தடவை நான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிப்பாட்டினேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையும் நான் வாங்கி தரேன். பாஜகக்காரண்ட காலில் விழுந்தாவது நான் வாங்கி தரேன். எனக்கு இதோட பஞ்சாயத்து மட்டும் தெரிஞ்சாகணும். 5 வருஷமாக தேடுறேன். இப்போ தான் கொஞ்சம் சோசியல் மீடியாலாம் பேசுகிறேன். எனக்கு விளக்கம் எங்கே இருந்தாவது வந்தால் சந்தோஷம்தான்.